சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற அறக்கட்டளையின் சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற சங்கம் SMS தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சேலம் SMS தொண்டு அமைப்பு 14ஆம் ஆண்டாக 2023 மே மாதம் முழுவதும் நடத்திய 28 இலவச கோடை வகுப்புகளின் நிறைவு விழா அம்மாபேட்டை வித்யாநகர் ஸ்ரீ வித்யா மந்திர் ஹாஸ்டலில் மே 29, 2023 திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் துவங்கிய நிகழ்ச்சியின் காணொளி தொகுப்பின் தொடர்ச்சி 5ஆம் பகுதி. காண திகட்டாத காணொளி பாரீர். நம் எதிர்கால சந்ததியினரின் திறமைகளைக் கண்டு வியப்பீர். சிந்தையெங்கும் பரவும் இன்பத்தை உணர்வீர். மகிழ்ச்சியில் பூரிக்கும் மலராய் மலர்வீர். உள்ளத்து ஆசைகள் உய்வதைக் கண்டு உயர்ந்து போவீர். அனைவருக்கும் பகிர மறக்காதீர். இக்காணொளி முழுவதும் தமிழில் என்பதை அறிவீர். அனைவருக்கும் இதனை பகிர தயங்காதீர். விரைந்து பகிர்ந்து 10% வியூஸ்களை கடக்கும் நிலையினை உருவாக்குவீர். யாம் பெற்ற இன்பம் மற்றவருக்கும் பெற வைத்த பேரினை அடைவீர். பேசி பல நல்ல சிந்தனைகளை நம்முள் விதைத்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றி. நம் அழைப்பை ஏற்று இந்த நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்ய செரி ஆன் டாப் பேக்கரி உரிமையாளர் திரு அருண் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். நமக்காக வந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர் பற்றி பேச தான் வந்திருக்கேன். அவங்க பேச போகிறாங்க. நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். ஓகேயா? ரெடி? ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளோட சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் VR ரித்தீஷ் ராஜேந்திரன். இவர் யாருன்னா, நம்ம சேலத்தில் மணிபால் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? அந்த மணிபால் ஹாஸ்பிட்டலில் யூரோலஜி ஸ்பெஷலிஸ்ட். இவர் MS ஜென்ரல் சர்ஜன் ப்ளஸ் நம்மளோட விநாயகா மிஷன்ஸோட முன்னாள் வைஸ் சான்சலர் திரு VR ராஜேந்திரன் ஐயா அவருடைய மகன். நிறைய சேவை மனப்பான்மையோட நம்ம சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நிறைய சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் டைம்லலாம் இவரோட தந்தை நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் நம்ம ஃபோன் பண்ணி எந்த டைம் கூப்பிட்டாலுமே அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருந்தாங்க. அவங்கள வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் ஒரு வார்த்தை பேச அழைக்கிறோம். திறமை பத்தாதுங்க, அந்த அளவுக்கு பேச்சு இருக்குங்க உங்ககிட்ட. அதில் ஒரு குழந்தை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதா பிதா குரு இந்த 3 பேருக்கும் நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்று ஒரு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் ஒன்று கண்டிப்பாக தட்டலாம் இல்லை? அப்படியே ஒரு நிமிஷம். இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனை இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கிற இந்த SMS சௌராஷ்டிரா முன்னேற்ற சமூகம், இதுக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கட்டாயமாக கொடுக்கணுங்க. இவ்வளோ பெரிய உட்காந்துடலாம். நான் யூரோலஜிஸ்ட்டுங்க. ஈஸியாக சொல்லணும்னா கிட்னி டாக்டர். இன்னும் ஈஸியாக நம்ம சேலம் பாஷையில் சொல்லணும்னா கிட்னியில் கல் இருந்தால் எடுக்கிற டாக்டருங்க. இட்ஸ் as simple. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனுஷங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கே நம்ம டைரெக்டாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி அர்த்தங்க. நான் எப்படி சர்வீஸ் பண்ணுறனோ அதே மாதிரி இந்த SMS இந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்து ஃப்யூச்சரில் உங்களெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கிற இந்த சௌராஷ்டிரா முன்னேற்ற சமூகம் இன்னும் மேலே இந்த மாதிரி நிறையா பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நான் பாராட்டுறேங்க. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் SMS அண்ட் இட்ஸ் சர்வீஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம நாட்டில் டாக்டர் அவரை மாதிரி ஒரு டாக்டர் படிக்கணும்னா என்ன எக்ஸாம் எழுதணும்? நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த நீட் கோச்சிங் சென்டரு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸ் சென்டர். நம்ம ஊரில் இருக்குன்னா நமக்கு பெருமை தானே. அந்த மாதிரி நம்ம சேலத்தில் ஒரு நீட் அகாடமி வச்சுருக்காரு, கிளாசிக் நீட் அகாடமி. அவர் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் T பெரியசாமி அவர்கள். இந்த வருஷம் மட்டும் 183 மாணவிகளை நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சுருக்காரு. பெரிய ரெக்கார்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஊருக்காரனால எங்களுக்கு பெருமை. அவரை ஒரு 2 வார்த்தை பேச அழைக்கிறோம். மற்றும் இந்த SMS சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற அறக்கட்டளை இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்க அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா,
இவ்வளோ பெரிய எக்ஸலண்ட்டான ஃபங்க்ஷன் ஒரு சமூகத்துக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தின இந்த எஸ்எம்எஸ் ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தோடு ஒரு பாராட்டுதல் தெரிவிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமாக என்னோடய பாட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஜெகநாதன் ஐயா அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஜாதிகளை பற்றி சொன்னாங்க. ஜாதிகளை அழிச்சிட்டதா, ஜாதிகளை ஒழிஞ்சிருச்சு அழிச்சிட்டு தான். சின்ன வயசுலேருந்து நான் யோசிப்பேன் என்னென்னா, ஜாதிகள் அழிஞ்சிருச்சுன்னா என்னோடய தொகுதியில், என்னோடய சட்டமன்ற தொகுதியில் ஏன் எப்போ பார்த்தாலும் என் ஜாதியை சேர்ந்த வேட்பாளரே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா டைம் நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். அதாவது ஜாதிகள் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு புதிய ஒரு உண்மையான ஒரு கருத்து எனக்குள்ள இன்றைக்கி அவங்க விதைச்சிருக்கிறாங்க. ஜாதிகள் இருக்கிறதுனால தப்பு இல்லை, ஆனால் அந்த ஜாதிகளை வந்து அவங்கவுங்க ஜாதிகளை அவங்க முன்னேற்றி எல்லாருமே ஒத்துமையாக வந்தால் நல்லாயிருக்கும். மற்ற ஜாதியை பற்றி தப்பாக பேசாமல் இருந்தாலே, தப்பு பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் சொன்னதுக்கு வந்து இந்த கருத்தில் முழுசாக உடன்படுறேன். இதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னும் நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 minutes மட்டும் இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து தவறான விஷயங்கள் தவறான ஒரு கண்ணோட்டங்கள் வந்து சில விஷயங்கள் மேலே தவறுதலாக திணிக்கப்படுது. நீட் தேர்வும் அந்த மாதிரி தான். நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் மேலேயோ தமிழ்நாட்டு மேலேயோ திணிக்கப்பட்ட ஒரு தேர்வு இல்லை. இந்தியா முழுவதும் ஜனநாயக முறைப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமாக்கப்பட்ட ஒரு தேர்வு, ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இப்போ ஐயா சொன்னாங்க 75 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாராளுமன்றம் அமைச்சிருக்கிறோன்னு. அந்த மாதிரி 75 வருஷமாக இருக்கிற அந்த மிகப்பெரிய ஜனநாயகத்தில் வந்து முறைப்படி நிறைவேற்றி கொண்டு வரப்பட்ட தேர்வு. இந்த தேர்வை வந்து யார் வேணாலும் எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக எக்ஸலண்ட்டாக, மிக டிரான்ஸ்பரண்ட்டாக நடத்தப்படுற தேர்வு. எப்படி இந்த தேர்வு நடத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவீங்க, மார்க் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த தேர்வை பொறுத்தவரையிலையும் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதின உங்களோட தேர்வுத்தாள் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். தேர்வுத்தாள் அந்த OMR ஷீட் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும். அதற்கான விடையும் உங்களோட இமெயிலுக்கு வந்துடும். நீங்கள் அந்த விடையை சரி பார்த்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே வரும். அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக 20 லட்சம் மாணவர்கள் இந்த வருஷத்தில் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. நிறையா பொய்யான விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்டை பிடிங்கிறதுக்காக, நார்த் இந்தியன்ஸ் பிடிங்கிறதுக்காக இந்த தேர்வை கொண்டாந்துருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த தேர்வை பொறுத்தவரையிலும் நம்ம MBBS டிகிரியை வந்து நிறையா ஃபாரின் கண்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்ததுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இந்த மாணவர்களை, மருத்துவ மாணவர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபார்மான தேர்வு முறை இல்லை அப்படின்னு சொன்னனால 2010லேயே அப்போ இருந்த அரசாங்கம் வந்து இதை கொண்டு வந்து 2013 இந்த தேர்வு நடந்தது. ஆனால் தனியார் கல்லூரிகள் எல்லாமும் வந்து கேஸுக்கு போனதுனால 2013 அப்போ இருந்த தலைமை நீதிபதி அட்லாமஸ் கபீர்னு இந்த வழக்கு வந்து லிஸ்ட்டில் வராதப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு இந்த வழக்கை எடுத்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு போனாங்க. அதைத்தான் மறுபடியும் ரிவோக் பண்ணி நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. யார் வேணாலும் எழுதலாம். நம்ம இன்ஸ்டியூட், அதாவது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் தான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக பேர் வந்து MBBS போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே ஒரு நியூஸ் தெரியுமா எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலேயே நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் அதிக மருத்துவ மாணவர்கள் போகிற மாவட்டம் எதுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் அதிக மாணவர்கள் எந்த மாவட்டத்திலிருந்து MBBS படிக்க போகிறாங்கன்னா, பெருமையோடு நோட் பண்ணிக்கங்க, சேலம் மாவட்டத்திலிருந்து தான் அதிக மருத்துவ மாணவர்கள் MBBS படிக்க போகிறாங்க நீட் தேர்வு வந்ததுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களும் 491 சீட்டில் 74 இடங்களை சேலம் மாணவர்கள் மட்டுமே லாஸ்ட் இயர் பெற்றிருந்தாங்க அரசு பள்ளி மாணவர்களில். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நீட் தேர்வு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. மருத்துவர் ஆகணும், நம்ம ரித்தி செய்ய மாதிரி வந்து நல்லா சேவை செய்யணும், மருத்துவர் ஆகணும்னா கஷ்டமே இல்லை, முன்ன மாதிரி கஷ்டம் இல்லை. எளிமையான நீட் தேர்வு எழுதுங்க, எழுதி சக்ஸஸ் ஆகலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒற்றுமையாக இருங்க,
ஐயா சொன்ன மாதிரி பெற்றோர் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர் சொல்கிறத கேளுங்க. நம்ம எப்போ தப்பு செய்கிறோம், எப்போ நல்லது செய்கிறோம், நம்ம தவறான செயல் செய்கிறோமா இல்லை நல்ல செயல் செய்கிறோமாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் செய்கிற செயல்களை மறைக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உங்களால் சொல்ல முடியுதுன்னா நீங்கள் நல்ல செயல்கள் செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற செயல்களை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உங்களால் சொல்ல முடியலன்னா தப்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்க பேச்சை கேளுங்க. நம்ம இந்தியா வந்து எக்ஸலண்ட்டான கண்ட்ரி, மருத்துவத்துறையில் எக்ஸலண்ட்டாக முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கோவிட் டைமில் 5 நாடுகள் மட்டும்தான் தடுப்பூசி தயாரித்தாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இங்கிலாந்து, இந்தியா. அதுலேயும் இந்தியா மட்டும்தான் 200 கோடி தடுப்பூசியை மற்ற கண்ட்ரிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். அவ்வளோ எக்ஸலண்ட்டான நாள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரொம்ப இந்தியன் அப்படிங்கிறதில் ரொம்ப பெருமைப்படுவோம். என் வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. ரொம்ப எளிமையாக நீங்கள் விளக்கிட்டீங்க. நிறைய அவர் ஆரம்பி சொன்ன மாதிரி ஒரு தப்பான விஷயம் ரொம்ப சீக்கிரம் பரவும், நல்ல விஷயம்லாம் ரொம்ப லேட்டாக பரவும். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கோம். நீட் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் நீட்டால் தான் அரசு பள்ளி மாணவர்கள் போய் நிறைய பேர் டாக்டர் சீட் கிடச்சி நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாம் நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. அதில் நிறைய அரசியல் இருக்குது. அது இப்போ பேச வேணாம். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க. அடுத்தது திரு ஜெய்முருகன் சுப்பையா ப்ளீஸ். நம்ம ஏரியாவில் ஜெய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் நம்ம வாய்க்கால் பற்றை அங்கே ஒரு பெரிய ஸ்கூல், ரொம்ப சர்வீஸ் மோட்டிவோட செகண்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட அடுத்தது இவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான் வாங்குறாரு. நம்ம சமூக குழந்தைகள் நிறைய பேர் அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்களோட சர்வீஸில் நிறைய குழந்தைங்க அங்கே ஸ்கூல்லேருந்து படித்து ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. என்னோடய கிளாஸுக்கே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் வருவாங்க, நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் தட். இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்னென்னா, அவர் என்னுடைய காலேஜ் பேட்ச்மேட். தேங்க்யூ, வந்ததுக்கு நன்றி. ஜெய் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டர் மிஸ்டர் ஜெய்முருகன் சுப்பையா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஃபஸ்ட்டு உங்கள் டீமுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். த ஹீரோ சந்திரசேகர் சார். ஸோ நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. NEP புதிய கல்விக் கொள்கை கேட்டிருக்கீங்களா? நிறைய அதை பேசியிருப்பாங்க. வாட் இஸ் NEP? புதிய கல்விக் கொள்கை 2020 வந்துருச்சு. ஆனால் அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி 14 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக நியூ எஜுகேஷன் பாலிசி தான் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்த ஒரு மாதம் பண்ண கோர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயங்களில் உங்களை நிறைய இன்வால்வ் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த விஷயம் நான் போன மீட்டிங்கில் சொன்னேன், கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லி. போன மீட்டிங் நம்ம ஸ்கூலில் நடந்தது. இப்போ கிவிங் பேக் டு த சொசைட்டியே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், திருப்பி வந்து நான் அந்த இடத்துல உட்காந்து திருப்பி சொல்லித்தரேன், திருப்பி வழி நடத்துகிறேன், திருப்பி சொல்லித்தரேன், திருப்பி வழி நடத்துகிறேன். இது எல்லா சொசைட்டிலையுமே இல்லை. ஸோ கிவிங் பேக் டு த சொசைட்டி எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ எவ்வளோ சம்பாதிக்கணும், உனக்கு எவ்வளோ தேவைன்னு உனக்கு தெரியும், அந்த தேவையை தாண்டி உனக்கு உண்மையிலே தேவையில்லை, அதை வந்து நீ அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு பண்ண ஆரம்பிச்சிடணும். உனக்கு தெரியும், உன்னோட தேவை எவ்வளோன்னு தெரியும், அதை தாண்டி உன்னால் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது, அதுக்கு மேலே உன்னால் வச்சுக்கவும் முடியாது. அப்போ யார்கிட்ட கொடுக்கணும்? அதை யங்கர் ஜென்ரேஷனுக்கு தான் கொடுக்கணும். அப்போது நம்ம நாடு, நம்ம மக்கள் இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் இதுக்குள்ளாரே வந்துடுறாங்க. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அழகாக 1-to-1 உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் யார் கொடுக்குறா? உங்களோட சீனியர்ஸ். அப்புறம் இங்கே எத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்க இப்போ கற்றுக்கிட்டவங்க? அடுத்த வருஷம் யாரெல்லாம் டீச்சர் ஆக போகிறீங்க இங்கே? குட், வெரி குட். இது நீங்கள் கற்றுக்கிட்டதை திருப்பி இன்னொருத்தருக்கு சொல்லி தரணும் இல்லையா? அப்போது உங்கள் 200 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு விஷயத்த திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு திருப்பி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து புது NEP இல்லை, இது சார்ட்டை தான் கற்றுக்கணும்.
சந்திரசேகர் சார் அழகாக ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே ஃபுல்லாக. வந்ததுலேருந்து கேட்டேன் எப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க, எங்களால் உட்கார வைக்க முடியாது ஸ்கூலில். அதுக்கு டீச்சர் இருக்காங்க சார், எல்லா டீச்சரும் ஐடி கார்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்தா ஐடி கார்டு நம்பரு எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு எங்கே உங்கள் சிஸ்டர், சாரி ஒரு சின்ன குழந்தை ஃபஸ்ட்டு பாடினாங்களே தூங்கிட்டாங்களா, ரொம்ப அழகாக வந்து பாடினாங்க. பாடும்போதே அந்த ப்ரோக்ராமுக்கான ஃபைனல் தெரிஞ்சு போச்சு. ஓகே, வெல் ஆர்கனைஸ்ட், வெல் கனெக்டட் இல்லையா. எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணீங்க. யோகா பண்ணும்போது தான் ரியலைஸ்ட், ரிஷிகேஷ்லேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க. அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் சிம்பிளாக ஒரு 15 டேஸில் கற்றுக்கிட்டீங்க. அவங்க கற்றுக்கிட்டது தான் இன்னும் நான் பெருசாக ஏதோ கற்றுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இல்லை உண்மையிலேயே. ஸோ எல்லாம் ப்ராப்பராக கற்றுக் கொடுத்த யோகா மாஸ்டர் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது உங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் மூளையில் ஏற்றியாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வயசு காலம் வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம். நீங்கள் எப்போ செஞ்சாலும் உங்களுக்கு அந்த விஷயம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ஹெல்த் அண்ட் மைண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இன்றைக்கே உங்களை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ குட் அண்ட் ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் கிவிங் பேக் டு த சொசைட்டியில் இந்த ப்ரோக்ராமில் நான் வந்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட திரும்ப திரும்ப எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே பண்ணுறோம். பட் சார் வரும்போதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் ஒன்று 10th 12th ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், யோகா நடக்கும். அப்போ சொல்லுவாங்க நிஜமாலுமே எவ்வளோ திட்டு வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த விஷயங்களை கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், நிறைய பேரை புரிய வைக்கணும். புரியலன்னா காது மூடிட்டு அடுத்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பேச்சுக்கு தாண்டி தான் இவ்வளோ விஷயம், இவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குள்ளார இருக்க வழி அவங்களுக்குள்ளார வச்சுட்டு சந்தோஷமாக கொண்டு போகிறதுல சார்கிட்ட நிறைய கற்றுக்கணும். நான் அருண் சொல்லவே வேணாம். ஸோ அருண் என்னோடய கிளாஸ்மேட் இல்லை, காலேஜ் மேட். அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் கார்பரேட்டர். ஸோ 2 பேரும் அப்பத்துலேருந்தே விநாயகர் பூஜை அது இதுன்னு எல்லாம் வருவோம் அடிக்கடி. எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குது இங்கே உள்ளார. ஸோ வந்து அவங்க பாஷை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அது கற்றுக் கொடு, நான் அப்போ தான் பேச முடியும்னு சொல்லி 2-3 வாரத்தெலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னும் மறக்காது. ஸோ சின்ன வயசுலேருந்து நானும் உங்கள் கூடயே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சார் உங்களை சார் பாட்டு பாடி ஆளை கவுத்துட்டீங்க. கிருஷ்ண ஜெகநாதன் சார் அப்படியே வாழைப்பழத்தில். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வந்திருக்கோன்னு. பட் குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிற விஷயங்கள். இன்றைக்கி ஸ்கூலில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் 2 கிராமத்து பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் உட்காந்து பேசுவோம். சாதாரண ஒரு விஷயத்த ஸ்கூலுக்குள்ளார கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க. நான் சார் பேசும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் சரியான ஹெவி டாபிக் எடுத்திருக்காங்க, எப்படி முடிக்க போகிறாருன்னு தெரியல. சார் அதான் சொன்னாங்க, ஜாதி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்கவுங்க சொசைட்டியில் அவங்கவுங்க டெவலப் ஆனாவே நம்ம நாடு வேறு லெவலுக்கு போயிடும். ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. திருச்சி வந்து நம்ம வித்யா ஹோமம் பண்ணோம், நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதுக்கு அவங்களோட ஸ்கூலில் நமக்காக இடம் கொடுத்துருக்கு. 2 வருஷமாக அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு யோகா தினம் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்கும் அவங்க ஸ்கூலில் தான் இடம் கொடுத்தாங்க. தொடர்ந்து நமக்கு நிறைய எஸ்எம்எஸ்க்கு வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் எம் தீபா அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி. ஸோ டாக்டர் எம் தீபா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், நம்ம ஊரில் இருக்கிற நம்மளோட யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டியில் இவங்க வந்து ஃபுட் அண்ட் சர்வீஸ் அந்த நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாமே நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஊரில் இப்படி பண்ணுறது. அவங்கள ஒரு 2 வருஷம் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். கேட்கவே இல்லை. குட் ஈவினிங். குட் நைட் மேம். எக்ஸாக்ட்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமும் இவ்வளோ எனர்ஜியை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்நேரத்துக்குலாம் நிறைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாம் சாப்பிட்டு தூங்குற டைம் இல்லையா. ஸோ இந்த டைமில் இவ்வளோ நேரம் எனர்ஜெட்டிக்காக
என்தூசியாசமோடு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஸ்டேஜ் ஷோவில் இல்லை ஒரு மேடை பேச்சுன்னு வரும்போது கடைசி பேச்சாளராக இருக்கிறது. ஏன்னா நம்ம யோசிச்சுருக்க எல்லா விஷயமும் எல்லோரும் பேசிடுவாங்க. ஸோ சிமிலர்லி எல்லாரும் பெரியவங்களும் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. திரும்ப அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பலை. இட் இஸ் ஆல்ரெடி லேட். பட் நான் உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையில் இருக்கேன். உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து, சரிங்களா? ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ஆரோக்கியமானதாக நம்ம சாப்பிட்ணும், சுகாதாரமான முறையில் நம்ம தயார் பண்ணி அந்த உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், அந்த உணவில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு துறை. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒகேஷ்னல் கோர்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட், இப்போ சார் சொன்ன மாதிரி நான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒகேஷ்னல் கோர்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நாங்கள் பசங்கள்கிட்ட சொல்கிற எல்லா விஷயமே என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா குழந்தைங்களும் 100 out of 100 வாங்க மாட்டாங்க, எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்குது. ஆமாவா? வாட் இஸ் யுவர் டேலண்ட்? யூ drawing, very good. And what is your talent? Drawing. So each and every single child, ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்குது. ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்கில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு எதுவுமே செய்ய வராது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற குழந்தையே இருக்கவே இருக்காது. சரியா? டீச்சர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தாங்கிட்ட படித்த குழந்தை தன்னை விட அதிகமான நிலைமையில், அது உயர்ந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஒருத்தர்னா ஒரு ஜீவன், ரெண்டே ஜீவன் தான் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே. ஒன்று நம்ம பேரண்ட்ஸ், இன்னொன்று நம்ம டீச்சர்ஸ். அவங்கள தவிர்த்து வேறு யாருமே நம்மக்கிட்ட படித்தவங்க, நம்ம குட்டீஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறத பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஜீவன்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஐயா சொன்ன மாதிரி அவங்களோட வழிகாட்டலில் நல்லபடியாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு அதை நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஓகே, அண்ட் பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்க இங்கே இருக்க ஒரு குழந்தை கையில் கூட ஃபோன் இல்லை. ஸோ அதுவே ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ப்ளீஸ் நீங்களே உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பேரண்ட் கையில் கூட ஃபோன் கிடையாது, ஒரு குழந்தை கையில் கூட ஃபோன் இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் சாப்பிடும்போது ஃபோனு, டிவி ஓடிட்டுருக்கோம், அதுலேயும் டோரா புஜ்ஜி ஓடும், இல்லை டோரிமான் ஓடும், ஏதோ ஒன்று ஓடும், இது ஃபோனில் தனியாக பார்த்துட்ருக்கோம். அது எதுக்குடா ஓடுது, இது எதுக்குடா ஓடுதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படிங்கிற ப்ரெஷரில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த சின்ன சின்ன மழலைகள் இவ்வளோ திறமைகளை வெளிக்காட்டி இவ்வளோ நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க. ஸோ உங்களெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோடு ஸ்டாப் பண்ணிடாமல் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன குறிப்பு. நம்ம நிகழ்ச்சி 6லிருந்து 9 வரைக்கும் 3 மணி நேரம் தான் போட்டிருக்கோம். சில நிகழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாகிருக்கு, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கு. ஆகையால் இப்போ உடனடியாக மேடையில் முதல் பரிசு 2ஆம் பரிசு குழந்தைகளுக்காக பரிசளிக்கிற நிகழ்ச்சி இருக்குது. நம்ம பேர் கூப்பிடுற குழந்தைங்க உடனடியாக முன்னாடி வந்துடணும். பேரை சொல்கிறேன், எல்லாருமே கொஞ்சம் ரெடியாக இங்கே நின்றுக்கோங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக நீங்கள் ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ஜீவனா 154, ரிதீஷ் 113, லக்ஷனா 29, சாருமதி 27, நித்யா 97, நித்யா 235, லதாஸ்ரீ 191, மோனிஷா 80, ராம்சரண் 62, தனஞ்சயன் 38, கனிஷ்கா 48, சந்தோஷ் 123, சுஜித் ராம் 32, ஸ்ரீநாத் 73, அக்ஷய் 322, முகுந்தன் 300, நிகிதா 82, ஸ்ரீநிதி 7, திரவன்ஸ்ரீ 56, சஞ்சய் 49, ஸ்ருதி 61, தீபிகா 238, சஹஸ்ரா 310, மோகன் பிரபு 64, பிரஜன் 131,
ஸ்ரீ பிரியதர்ஷினி 160, ஹரிணி ஸ்ரீ 68. இவங்கெல்லாம் பரிசு பெற்ற மாணவர்கள். இப்போ ஒவ்வொருத்தராக உங்களை லைனாக கூப்பிடுறோம், நீங்கள் வந்து பரிசு வாங்கிட்டு போகலாம். ஜீவனா ரோல் நம்பர் 154 மோகன் பாபு அவர்கள் பரிசு வழங்க அழைக்கிறோம். ஜீவனா டிராயிங் இரண்டாவது பரிசு. நிதிஷ் மஹேந்தி லக்ஷனா ரோல் நம்பர் 29 முதல் பரிசு. சாருமதி ரோல் நம்பர் 97 இரண்டாவது பரிசு. கோபிபா அவர்களை அழைக்கிறோம். மெஹந்தி பேசிக் இரண்டாவது பரிசு லதாஸ்ரீ ரோல் நம்பர் 80 முதல் பரிசு. அடுத்தது ராம் சரண் இரண்டாவது பரிசு. தனஞ்சயன் ரோல் நம்பர் 38. கனிஷ்கா ரோல் நம்பர் 48. அடுத்தது பேசிக் இங்கிலீஷ் முதல் பரிசு சந்தோஷ் ரோல் நம்பர் 123. செகண்ட் பிரைஸ் சுஜயராம். அடுத்ததாக பரிசு வழங்க ஜெயராம் பாபா அவர்களை அழைக்கிறோம். செஸ் முதல் பரிசு ஸ்ரீநாத் ரோல் நம்பர் 73. செஸ் இரண்டாம் பரிசு அக்ஷய் 322 ரோல் நம்பர். அடுத்ததாக பரிசு அளிக்க சரவணன் பாபா அவர்களை அழைக்கிறோம். பிரெயின் பூஸ்டர் இரண்டாவது பரிசு நிகிதா ரோல் நம்பர் 82. கம்ப்யூட்டர் பேசிக் ப்ளஸ் HTML முதல் பரிசு ஸ்ரீநிதி ரோல் நம்பர் 7. இரண்டாவது பரிசு திரவியா ஸ்ரீ ரோல் நம்பர் 56. பிரெயின் பூஸ்டர் செகண்ட் பிரைஸ் நிகிதா 82 ரோல் நம்பர். அடுத்ததாக பரிசு வழங்க சுரேஷ் பாபு அவர்களை அழைக்கிறோம். C++ இரண்டாம் வகுப்பு பரிசு ஸ்ருதி ரோல் நம்பர் 61. கம்ப்யூட்டர் பேசிக் முதல் பரிசு தீபிகா ரோல் நம்பர் 238. கம்ப்யூட்டர் பேசிக் இரண்டாம் பரிசு சஹஸ்ரா ரோல் நம்பர் 310. MS ஆஃபீஸ் பாய்ஸ் முதல் பரிசு மோகன் பிரபு. இரண்டாம் பரிசு பிரஜன் ரோல் நம்பர் 131. சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல் பரிசு ஸ்ரீ பிரியதர்ஷினி MS ஆஃபீஸ். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்கள் தொண்டாற்றிட SMS தங்களை அன்புடன் அழைக்கிறது. எங்கள் காணொளியை பார்வையிட்டமைக்கு மிக்க நன்றி. By SMS team. Like, share, comment and subscribe. நன்றி, வணக்கம்.